ஒரு மலைச்சாரல். அந்த மலைய நம்பி மகாராசன் நங்கை மோகினின்னு ஒரு அரசன் அரசிய அரசாண்டுகிட்டு இருக்கிறாங்க. உட்காருங்க. அவங்களுக்கு 7 பேர் ஆம்பளை பசங்க வாரிசுங்க. இருந்தாலும் ஒரு ஏக்கம் பிறக்குது, ஏந்தி எடுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு சொல்லி. அந்த ஏக்கம் எப்படி தீருது? பெண் குழந்தை கிடைச்சதா கிடைக்கலையா? அப்படி கிடைச்சிருந்ததுன்னா அது எப்படி வளர்ந்தது? இதுதான் வள்ளி கதைங்க. இங்க ஒருத்தர் வள்ளி தயார் பண்ணுவாராட்டு இருக்குது. பட்டிமன்றமா? சரி, அவங்களுக்கு ஆனந்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் கையை தட்டுனீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி. தட்டுனீங்கன்னா எந்திரிச்சு அடுத்த இல்லைன்னா கம்முனு போட்டுப்போம். நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்து 2 கையும் சேராது மாமியை மருமோ எக்காரணம் கூட ஒத்துமையும் இருக்குமா அண்டமும் மருமோ மனசுல ஒரு வைராக்கியத்தோட சில ஆளுகள்லாம் வாழுங்க. உங்க ஊரை சொல்லல, ஏன்னா வாழ வழி ஊரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணாரிக்கையோட தோத்து போயிருமாட்டு இருக்குது. எனக்கு வழி நடுக்க ஊட்டையே காணாமுங்க, தொலைவிக்கிட்டே வந்தோம். அந்த மாதிரி நீங்க நல்ல கிராமப்புறத்துல அழகா உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த இடத்துல நாங்க அதை இதையும் சொல்லிட்டு அந்த பக்கம் தாண்ட முடியாது. அதனால இங்க இருக்கிற யாரையும் பேசல, வள்ளி கதையை பேசுறோம். மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா நல்லா கையை தட்டுங்க, பார்க்கலாம். தட்டுங்க நல்லா கைய. சரி, ஒரு சந்தோஷம். இந்த சின்ன கவுண்டனூர்ல ஏதோ 100க்கு 70 பேருக்கு காது கேட்குது. அப்படி நாமளே ஒரு முடிவு எடுத்துட்டு ஓட்டிடுறோம். எந்திரிங்க. இப்ப அந்த வேள்வி மலை எப்படி இருந்ததுங்கிறத பாட்டுல பார்க்கலாம். செய்தார் தன்ன நன்னே நானே நன்னாதான நன்னே நானா தங்கந்தானே நானே நன்னாம் தன நன்னே நானா சீரழைக்க கார்வொழியும் சென்னல் விளை நாடு அங்கே கூடி வந்து ஆட்டம் வைக்கும் மக்களது ஓட்டம். அந்த வானுயர்ந்த மலைதனிலே தென்னல் விளையாடும் அந்த அழகு நிலா பால் போலே சிரித்த முகம் காட்டும். நேற்றறுத்த வயல்களிலே பறவைகளும் போடும் தன் குஞ்சுகளுக்கு இறை தேடி கொடுகளை நாடும். அடி வேள்வி மலை சிற்றூரமாவின் நம்பிராசன் மிக பக்குவமாய் தான் அரசு பங்கோடு ஆண்டான். பத்தினியர் கபினியரோ பலவேறும் உண்டு, அந்த கணவன் பாதமலை பணி செய்வோமே. எத்தனையோ திரவியங்கள் நம்மிடையே இருக்க, அடி என்ன குறை ஏது குறை என்னுடைய மாமே. ஏழு பேரும் மன்மகளாய் போனதினாலே ஒரு பெண்ணில்லா பாவி என்று பேசியதாரே. ஆதிசிவன் பொற்பாதம் பரிசு நம்மிதங்க அறிய வல்ல விரதங்களோ
நன்றி கிடைக்கிறது